சின்னத்திரை நடிகைகள் மத்தியில் நிறைய சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரவீனா டாகாவும் இப்போ சர்ச்சையில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ரவீனா டாகா ஒரு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கல. இந்த தெளிவான விளக்கம் கொடுக்காததால இது அதுவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இணையதளவாசிகள் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவீனா டாகா சமீப காலமாகவே எந்த ரியாலிட்டி ஷோலையோ எந்த நிகழ்ச்சியிலையோ எந்த ஒரு சீரியல்லையோ அவங்க முகம் காட்டல. வெறும் அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்லயும் அவங்க இணையதள பக்கங்கள்ல மட்டும் போட்டோ ஷூட் போடுறாங்க, டியூட் சாங்ஸ் பண்றாங்க, அதை மட்டும் பண்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பார்க்கும்போது ரவீனா டாகா சிந்து பைரவி அப்படிங்கிற ஒரு சீரியல் சில மாதங்களுக்கு முன்பு கமிட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த சீரியல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா லீட் ரோல் உங்களுக்கு 2 கேரக்டர்ல நீங்க ஒரு கேரக்டர் லீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. ஸோ அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு அது பெருசா லீடா தெரியலையா, அதனால அந்த சீரியல்ல இருந்து விலகி இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா ப்ரொடியூசர் கவுன்சில் சின்னத்திரை ப்ரொடியூசர் கவுன்சில் சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரவீனா டாகாவை சின்னத்திரையிலேயே நடிக்க விடக்கூடாது, அவங்க எந்த நிகழ்ச்சியிலையும் பங்கேற்க கூடாதுன்னு ரெட் கார்டு வாங்கி நாங்க கொடுத்துருக்கோம். அதனாலதான் ரவீனா டாகா இது வரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் பங்கேற்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா அவங்க கிட்டேயே நேரா ரவீனா கிட்டேயே கேட்கும்போது அவங்க சொன்னது ரெட் கார்டு எல்லாம் எதுவும் கொடுக்கலையே, நான் நார்மலா தான் இருக்கேன், எனக்கு ரெட் கார்டு எல்லாம் எதுவும் கொடுக்கல, அந்த சீரியல்ல நான் விலகிட்டேன் அவ்வளவுதான். சரி ஏன் விலகுனீங்க, அந்த காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது ரவீனா அந்த காரணத்தை சொல்ல மறுக்கிறாங்க. அது என்னோட பர்சனல் இஷ்யூ, அது என்னோட பர்சனல், நான் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் நெட்டிசன்களும் நிறைய பேர் சின்னத்திரையிலேருந்தே என்ன கிசுக்கிறாங்கன்னா, அதாவது அவங்களுக்கு இதுல லீட் கேரக்டரா தெரியல, அதனாலதான் நான் விலகி இருக்கேன்னு ஓப்பனாவே சொல்லலாமே, இது பர்சனல் அப்படின்னு சொன்னதால தான் இப்போ நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்படுது. ஸோ ரவீனா இப்போ ஆல்ரெடி ஒரு சின்னத்திரை சர்ச்சையில மாட்டி இப்போ ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. அந்த வகையில ரவீனாக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கோ அப்படிங்கிற மாதிரியும் சின்னத்திரை வட்டாரமும் நெட்டிசன்களும் நிறைய பேர் இப்போ இணையதளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.